இந்த தேர்தல் ஆரம்பிக்கிறப்ப வந்து பிரச்சாரம் முடிஞ்சிச்சு, முடிய போகுது. 3 அணி போட்டியாக தான் முதல்ல முன்னிறுத்தினாங்க. பாஜக கூட்டணி ஒன்று, அதிமுக. இப்போ இது எந்த இடத்துல வந்து நிற்குதுன்னு நினைக்கிறேன். இது பொறுத்தளவு, மதுரையை பொறுத்தளவுங்க, இது அரசியல் விழிப்புணர்வு மிக்க பூமி. இந்த பூமியில் வந்து பொதுவாக நான் சொல்கிறதுன்னா, எங்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் நடித்த படம் பாருங்க, மற்ற யாரையுமே இதாக நம்பியார் தான் எங்களுக்கு எது, நம்பியாரை தான் தலைவர் எதிர்ப்பாங்க போட சொல்லுவார், இல்லை PS வீரப்பாவை போட சொல்லுவார், மனோகரனை போட சொல்லுவார். எங்களுக்கு இன்னைக்கு மனோகரனாக PS வீரப்பாவாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். மற்றெல்லாம் சுஜிப்பி அவங்க இப்போல்லாம் பேராசிரியர், பாவம் பேராசிரியர் சீனிவாசன் எனக்கு நல்ல தெரிஞ்சவர் தான், நல்ல பழக்கமாக அன்பாக பழகக்கூடியவர். அவரை போய் களத்தில் இப்போ நோட்டாவை காட்டிலும் கம்மியாக ஓட்டு வாங்க போகிறாரு பாரதிய ஜனதா. அது மதுரையை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ஆன்மீக பூமி, இந்த ஆன்மீக பூமியில் பாரதிய ஜனதா நம்ம சொல்லி ஓட்டு வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கதைக்கு உதவாது தலைவரே. இந்த கத்திரிக்காய் கதையெல்லாம் இங்கே நடக்காது என்பது அவருக்கே தெரிஞ்சு போச்சு. தமிழ்நாடு முழுவதுமே இன்னைக்கு அது அந்த கட்சியை வந்து நிச்சயமாக இந்த சும்மா யூடியூப்பு இந்த ஒரு பத்திரிக்கை மட்டும் தூக்கி நிறுத்துறாங்க. இந்த பத்திரிக்கைலாம் செயற்கையாக தூக்கி நிப்பாட்டெல்லாம் நிற்காது. விளம்பரம் நல்லா இருக்கும் பாருங்க, ட்ரெய்லர் நல்லா இருக்கும், ட்ரெய்லர் படங்கள் பாருங்கள், ட்ரெய்லர் நல்லா இருக்கும், படம் சொதைப்புறும், படம் ஃப்ளாப் ஆயிரும். அது மாதிரி இப்போ ட்ரெய்லர் அவங்க போடுறதெல்லாம் ட்ரெய்லர் பாரதிய ஜனதா போடுறதுனா ரிசல்ட்டு ஃப்ளாப்பு, படம் மக்கள் ஏற்றுக்கிறது அப்படின்றதான் வரும். இங்கே வந்து திமுக தான் தமிழ்நாட்டில் கலதில்லை. எங்களுடைய எதிரி இன்னைக்கு இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்து சொல்லியிருக்கோம், மத்திய அரசுடைய வேதனைகளை எடுத்து சொல்லியிருக்கோம். மக்கள் நல்லா கேட்குறாங்க, டாக்டர் நல்லா பேசுகிறாரு. எனவே எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு. காமராஜர் போன்ற நல்லாட்சியை பிஜேபியால மட்டும்தான் தர முடியும் தமிழகத்துக்குன்னு சொல்லிட்டு மோடி சொல்லியிருக்கிறார். சரி, மோடிஜி நான் சொல்கிறேன், ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே எந்த மக்கள் அதிகமாக வர்றாங்கன்னா அங்கே அதுக்கு தகுந்த மாதிரி எழுதி கொடுங்க. அவர் சொல்கிற அவருக்கு என்ன தெரியும், அவர் அங்கே வடகோடியில் இருக்கார், தென்கோடியில் இருக்கிறது எழுதி கொடுக்குறவங்க அவர் சொல்லணும். ஏப்பா இதுவரைக்கும் 10 ஆண்டுகள் நம்ம ஒரு பாமரனா கேட்குறேன், ஐயா சாமி, மோடிஜி சாமி, நீங்கள் தானே 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தீங்க, ஏன் காமராஜ் ஆட்சி கொடுக்கல, என் புரட்சி தலைவர் ஆட்சி கொடுக்கல, எம்ஜிஆர் ஆட்சி கொடுக்கல அப்படின்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டோமா? இது வரைக்கும் கொடுக்கல, இனிமேல் கொடுப்போம்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சொன்னதே செய்யலை, அப்புறம் நான் இதை செய்வேன் அதை செய்வேன் சொன்னால் மக்களை ஏமாற்றுறாங்க. அது யாராக இருந்தாலும் இன்னைக்கு கலைஞர் குடும்பத்தில் இருக்கிற நாங்கள் இந்த கட்சியை வந்து கலைஞர் குடும்பம் ஒரு கட்சியே வந்து பெருந்த அண்ணா உருவாக்கிய அந்த இயக்கத்தை கபலீகரம் செய்து விட்டது, இன்னைக்கு ஊழல் பெருத்து விட்டது திமுக ஆட்சியில் அப்படின்னு சொல்லி தான் இந்த கட்சியை தொடங்குது. திமுக என்ற தீய சக்தியை ஒழிக்கு வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போயாது ஒழியாதுன்னு புரட்சி தலைவர் அம்மா சொன்னாங்க. அதே வழியில் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் வழி நடத்தி கொண்டிருக்கார். ஒருத்தர் பாருங்க, இங்கே எங்கிட்ட எப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு பலாப்பழத்தை தூக்கிட்டு அவர் நிற்கிற காட்சியை பாருங்க. பழுக்குறதுன்னு சொல்றாங்க, அழுகி போகுது. அது என்னன்னா உண்மையிலேயே மனச்சாச்சு. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக தன் மானம் ரோசம் எல்லாத்தையும் விட்டுட்டு OPS போய் அண்ணாமலை புரட்சி தலைவர் அம்மாவை எவ்வளவு கொச்சைப்படுத்தணுமோ பேசினார் அண்ணாமலை. எங்களுக்கு அண்ணாமலைக்கு என்ன பங்கு வாங்க பிரிப்பா? அவர் ஆட்டுக்குட்டியோட வீடோட அங்கே இருக்காரு. அவர் நாமக்கல் மாவட்டம், அது கரூர் மாவட்டமா தெரியல. எங்களுக்கு என்ன இருக்கு? அவர் எங்கள் அம்மாவை, எங்கள் தலைவர்களை, அண்ணாவை பற்றி பேசுகிறார், தந்தை பெரியாரை பற்றி பேசினார். அப்படி இதே டீ அடிக்கிற நம்ம பன்னீர் OPS அவர்கள், அவர் இன்னைக்கு உலகத்துக்கு தெரியுதுன்னா, நாட்டுக்கு தெரியுதுன்னா, 3 முறை நீங்களே போடுறீங்க, 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், 3 முறை முதலமைச்சராக, இந்த 3 முறை முதலமைச்சராக யார் காரணம்? அந்த தலைவியை கொச்சைப்படுத்தியவரை அவர் பேசுறாரு, இவர் கைகூப்பை நின்று ஓட்டு கேட்கிறார். நம்ம வேட்பாளர் பேசுவார். அப்படியே எல்லா பக்கமும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறீங்க, கலவரங்கள்லாம் எப்படி இருக்கு, மக்கள்கிட்ட எழுச்சி எப்படி இருக்கு? இப்ப தேர்தல் பிரச்சாரம் முடிவடைகிற நேரம் வந்துருச்சு. அனைத்து தரப்பும் அனைத்து தரப்பு மக்களும் ஒன்று கூடக்கூடிய இடம் இந்த ரேஸ் கோர்ஸ். அதனால அமைச்சர் சொன்ன மாதிரி காலையில் இன்னைக்கு வந்தோம், ஜாகர்ஸ் கிளப்புக்கு போனோம், ஒவ்வொரு டென்னிஸ் கோர்ட்டு, பேஸ்கெட் பால் கோர்ட் எல்லாம் போகிறோம்.
எனக்கு என்ன ஆச்சரியம்னா இதுவரைக்கும் மதுரையில் இருக்கக்கூடிய பாலங்கள் கட்டடங்கள் இதைத்தான் அமைச்சர் உருவாக்கி இருந்தாரு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்தா இங்கே இருக்க கிரவுண்டு இந்த வச்சிருக்க மரம் இது எல்லாமே அவரோட அமைச்சர் அந்த பீரியடில் இன்னும் அவருடைய காலேஜ் பருவங்கள்ல இங்கே வந்து போய்கிட்டு இருந்தது. இது எல்லாம் கேட்கல எங்களுக்கு பெரிய வியப்பாக இருக்குது. அதில் மதுரையோட அப்துல் கலாம் தான் இப்போ நாங்கள் சொல்லணும். ஏன்னா இவ்வளவு மரங்களை உள்ள ரேஸ்கோர்ஸில் அமைச்சர் தான் வச்சிருக்காருன்றது எங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. சகலகலா வல்லவராக இருக்கிறார் எங்கள் அமைச்சர். அதனால் மக்களோட ஏகோபித்த ஆதரவு எங்களுக்கு தெரியுது. பார்க்குறவங்க எல்லாம் வந்து நேசக்கரம் நீட்டுறாங்க. ஆமாம், மாணவர்களை பார்த்தோம், பெண்களை பார்த்தோம், இன்னும் இளைஞர்களை பார்க்குறோம், இன்னும் பிஸ்னஸ்மேனை பார்க்குறோம், அரசு ஊழியர்களை பார்க்குறோம். எல்லாருமே இந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனோநிலையில் இருக்கிறாங்கன்றது வெட்ட வெளிச்சமாக இருக்குது. ஏன்னா சில பத்திரிகை வந்து பொய்யான கருத்து திணிப்பை செய்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் வாக்கும் கேட்டோம், ஒரு இன்டைரக்ட் சர்வேயே அது அமைஞ்சு போச்சு. பார்க்கல அந்த பத்திரிகையில் சொன்னதெல்லாம் அப்பட்டமான போய் எங்கள் கழக பொதுச்செயலர் எடப்பாடி சொன்ன மாதிரி இந்த விமர்சனத்தெல்லாம் தாண்டி அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகம் வந்து 40 தொகுதிகள் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெறும். மதுரை 2 லட்சம் வாக்கள் வித்தியாசத்தில் நாங்கள் எங்கள் அமைச்சர் வழிகிறதுபடி நாங்கள் ஜெயிப்போம். விளையாட்டு சம்பந்தமா மதுரைக்கு என்னென்ன விஷயங்கள் ஏதாவது கொண்டு வரலாம்னு ஏன்னா மதுரையில் பார்த்தீங்கன்னாலும் பராமரிப்பு இல்லாமல் தான் வச்சாங்க. அதனால் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராகி நிச்சயமாக இந்த ரேஸ் கோர்ஸில் என்ன தேவைப்படுதோ அந்த தேவைகளை உடனடியாக பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் உருவாக்குவோம். ஆமாம், எங்கள் அமைச்சர் ஏற்கனவே பண்ணியிருக்காரு இல்லையா, அதில் தொடர்ச்சியாக அதை நாங்கள் இன்னும் கண்டினியூ பண்ணுவோம். நாங்கள் வந்து அந்த 6 தொகுதிக்கு வந்து ஒரு விளையாட்டு மைதானம் மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயங்கள் வந்து நம்ம அதில் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு தொகுதி விளையாட்டு மைதானம் அதெல்லாம் கொடுக்கல. நாங்கள் நிறைவேற்றிட்டோம். எங்கள் காலத்தில் நிறைவேற்றிட்டோம். நீங்கள் சொல்கிறது இவங்க காலத்தில் இன்னும் நிறைவேற்றலை. நான் கூட நம்ம ஜெயந்திபுரத்தில் அந்த பகுதியில் இருக்கிற அவங்க இளைஞர்களுக்காக அவங்க விளையாட வேணும்னா இங்கே வரணும், இல்லைன்னா மெஜ்ரா காலேஜ் போக வேண்டியிருக்கு, இல்லைன்னா திருப்பூண்டம் இன்ஜினியரிங் காலேஜ் போக வேண்டியிருக்கு. எனவே அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ஒரு 2.25 ஏக்கர் இது வந்து நம்ம ஜெயந்திபுரம் அவனியாபுரம் சந்திக்கிற இடத்துல கொடுத்து அது எல்லாமே கோப்பெல்லாம் போயிடுச்சு. இன்னும் நிதி தான் ஒதுக்காமல் இருக்காங்க.